செவ்வாய் ராகு தோஷம். ராகுவை போல கேது தோஷம் கொடுக்கறது இல்லை. ராகு 2ல் இருக்கிறார். 1, 2 இதை மட்டும்தான் அவருக்கு என்ன தெரியும், இது தோஷம்னு சொல்லிடுவார். இதே மாதிரியான பெண்ணைத்தான் இங்கே நீங்கள் சேர்க்க வேண்டும்னு சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராகுவை ஒரு நேரத்தில் குரு பார்க்குறான்னு வச்சுக்கோ. இந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை செய்வார். சுக்கிரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ராகு திசையில் தான் இந்த நபருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிகப்பெரிய யோகங்களை செய்யக்கூடியவர். தோஷமாக இல்லை, மிகப்பெரிய யோகங்களை செய்யக்கூடியவர். சுக்கிரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ராகு தான் திருமணத்தையே கொடுப்பார். ஏன்னா ராகு சுக்கிரனை போல செயல்படக்கூடியவர். இப்போ இதே மேஷ லக்னம், இந்த மேஷ லக்னத்திற்கு 7ல் செவ்வாய் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இந்த 7ல் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார்னு வச்சு, இல்லை இணைஞ்சே இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இது அபாரமான பிருகுமங்கல யோகமாக செயல்படும். இந்த இடத்துல சுக்கிர தசையும் கெட்டு போகாது, செவ்வாய் தசையும் மங்கள யோகமாக மிகப்பெரிய யோக பலன்களை செய்யும்.